அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலி ஹிஸ்பில்லாஹ் வ அஸ்ஹாபி ஜுந்தில்லாஹ் அம்மா பஅத். ஃபக்கத் கால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. ஸதகல்லாஹுல் அஸீம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நல்லாசியும் துஆ பரக்கத்தும் நம் அத்தனை பேர் மீதும் என்று நிலவட்டுமாக. கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் தொடர்ந்து பேசி வருகிறோம் இஸ்லாமிய வளர்ச்சியில் பெண்களின் பங்களிப்பு என்ற பெரிய தலைப்பில் உபத்தலைப்பாக பெண் சஹாபாக்கள் வரலாறு என்ற தலைப்பில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்களான உம்மஹாத்துல் மோமின்களை பற்றி அவருடைய வாழ்க்கை சரிதையை மிக மிக சுருக்கமாக பேசி வருகிறோம். இன்றைய தலைப்பில் ஹதரத் சையதத்னா உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பற்றி நாம் ஒரு சில விடயங்களை பார்ப்போம். உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய ஆரம்ப பெயர் ஹிந்த் என்பது. அவர்கள் குறைசி வம்சத்தைச் சேர்ந்த மஹ்சூம் கிளையைச் சேர்ந்தவர்கள். இவருடைய தந்தையார் மிகவும் பெரிய தாராளத்தன்மை உடையவர்கள். அவர்கள் இந்த அளவுக்கு சொன்னால், போக்குவரத்துக்கு போகக்கூடிய வரக்கூடிய மக்களில் மக்காவிலெல்லாம் அவர்களுக்கு தேவையான உணவுகளிலையும் கொடுத்து உதவுவார்கள். தேவையான உதவி உபகாரம் எல்லாம் அவர்கள் என்ன செய்வார்கள்னா கொடுத்து உதவுவார்கள். அவர்களுக்கு அதனால் அவர்களுக்கு ஒரு பெயர் வந்தது என்னென்னு கேட்டால் ஜாதுர் ராக்கிப். வாகனங்களை செல்லக்கூடியவர்களுக்காக கட்டுச்சாதம், வாகனங்களில் செல்லக்கூடியவர்களுடைய கட்டுச்சாதம் என்று அவர்களுக்கு ஒரு பெயர். அவருடைய ஒரு சரியான பெயர்னு கேட்டால் அபு உமையான்னு சொல்லக்கூடியதுதான் அவர்களுடைய பெயர். அப்படிப்பட்ட தந்தையாருக்கு பிறந்தவர்கள் தான் உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்று சொல்லப்படக்கூடிய ஹிந்த் என்று சொல்லக்கூடிய இவர்கள் ஆரம்பத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் செய்வதற்கு முன்னால் முதலாக அவர்கள் திருமணம் முடித்திருந்தார்கள். அப்துல்லா இப்னு அப்துல் அசத் என்று சொல்லக்கூடியவர்களோடு திருமணம் செய்திருந்தார்கள். இவர்கள் யார் என்று சொன்னால், உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அவருடைய சிறிய தந்தையுடைய, அதாவது சாச்சாவுடைய மகனார். அது மட்டுமல்லாமல் அந்த அப்துல்லா இப்னு அப்துல் அசத் என்று சொல்லக்கூடியவர்கள் பால்குடி முறையினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொந்தமாகவும் ஆகிறார். அப்படிப்பட்ட அவர்களைத்தான் இவர்கள் திருமணம் செய்து முடித்திருந்தார்கள். இவர் கணவருடனே ஹபஷா நாட்டுக்கு ஹிஜ்ரத் செஞ்சிருந்தாங்க. அபிசீனியாவுக்கு ஆரம்பத்தில் முதலாவது முஸ்லீம்களை ஹிஜ்ரத் செய்த இடம் அபிசீனியா நாட்டுக்கு ஹிஜ்ரத் செய்திருந்தாங்க மக்காவில். அப்போ மக்காவிலிருந்து போய் அங்கே அபிசீனியாவில் கொஞ்சம் காலம் தங்கி இருந்து விட்டு மக்காவுக்கு திரும்ப வந்த நேரத்தில் மறுபடியும் மதீனாவுக்கும் ஹிஜ்ரத் செய்து போனாங்க. அப்போ மதீனாவுக்கு முதலாக ஹிஜ்ரத் செய்து போன பெண்களில் முதலாவது அவர் யாருன்னு சொன்னால் உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தான் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு ஆரம்பத்தில் முதலாக போனாங்க. இவங்க மதீனாவுக்கு போன அந்த ஹிஜ்ரத் போன ஒரு விஷயம் மிக முக்கியமாக குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருந்து கொண்டிருக்கிறது. அது என்ன நடந்தது, எப்படி போனாங்க என்பதை பற்றியெல்லாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு தரோம். தொடர்ந்து பெரிய வீடியோவாக போட்டால் உங்களுக்கு சலிப்பு தட்டக்கூடாது என்பதற்காகத்தான் மிக சுருக்கமாக நாங்கள் வீடியோ போட்டுக் கொண்டிருக்கிறோம். எனவே தொடர்ந்தும் நீங்கள் பார்த்து கொண்டிருங்கள். அவர்கள் எவ்வாறு ஹிஜ்ரத் போனார்கள், அதற்கு பின்னால் அவர்களுடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்தது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வாறு திருமணம் செய்து கொண்டார்கள் என்பதையெல்லாம் தொடராக நீங்கள் பார்க்கலாம். அதற்கு பின்னால் உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அவருடைய வாழ்க்கை சரிதை முடிந்த பின்னால் மற்ற மனைவிமாருடைய வாழ்க்கை சரிதையும் நாம் உங்களுக்கு சொல்ல இருக்கிறோம். எனவே உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்கள பார்க்கட்டும். எங்களுக்கு துஆ செய்யுங்க. இன்னும் தொடர்ந்து நல்ல விஷயங்களை தருவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது போன்ற நல்ல விடயங்களை கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் பயன்பெறக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எங்களுக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.